Hey everyone, welcome to SriSen. இன்னைக்கு ஒரு அவுட்டிங் vlog தான் இருக்க போகுது. லாக்டவுன் முடிஞ்சு ஒரு சின்ன வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ நம்ம இருக்கிறது தான் டிஸ்கவரி கார்டன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துபாயில் இருக்கிற மற்ற ரெசிடென்ஷியல் ஏரியா விட டிஸ்கவரி கார்டன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு டெசர்ட்டையே இவ்வளோ சூப்பராக க்ரீனரியாக அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கிளஸ்டராக சுற்றி ஃபுல்லாக வேப்ப மரம், அப்புறம் கற்றாழை, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ துபாயின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், டெசர்ட் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். பட் ஒன் ஆஃப் த க்ரீனஸ்ட் பிளேஸ் இன் துபாய்னா இந்த டிஸ்கவரி கார்டன்ஸ் தான். ஸோ எனக்கு நான் நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு, இவ்வளோ க்ரீனாக இருக்கும். இது பாருங்கள், இதை பார்த்தா டெசர்ட்னு யாராவது நம்புவாங்களா? அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு 6 தீம் கிளஸ்டர்ஸாக இங்கே பில்டிங்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம இருக்கிறது வந்து ஜென், அதுக்கப்புறம் மொகல், அதுக்கப்புறம் மீசோ அமெரிக்கன், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் தீமில் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டூடியோ 1 BHK 2 BHK அந்த மாதிரி. இங்கே இருக்க மாஸ்க் இது இப்போது லாக்டவுனுக்கு அப்புறமா கூட இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மாஸ்க் கேதரிங் இருக்கக்கூடாதுன்னு ரொம்பவே எஃபெக்டிவாக இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், லாக்டவுன் இங்கே க்ளோஸ் ஆகிட்டோம், இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஒரு மெட்ரோ லைன் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பஸ்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. இங்கே நம்ம அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஒரு 2-3 பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது. இங்கேயும் நம்ம சிங்கப்பூர் மாதிரியே மெட்ரோ கார்டு இருக்கும், அதை வச்சு டேப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ பஸ்ஸுக்கும் மெட்ரோக்கும் சேம் கார்டு தான். இங்கே 2020 எக்ஸ்போக்காக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கார்டன்ஸ்க்கு போகலாம். ஸோ டிஸ்கவரி கார்டன்ஸ் ஒரு சின்ன கிளம்ஸ் பார்த்தோம்ல. ஸோ கார்டன்ஸ் வந்து உங்களுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு டென்ஸான க்ரீனரியாக இருக்கும். ஸோ பார்க்கவே உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சம்மரில் கூட அந்த வெயிலே தெரியாது, அவ்வளோ ஒரு கூலாக சில்லுன்னு இருக்கும் இந்த பிளேஸே. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கார்டன்ஸ் ஏரியா. ஸோ இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரீனரியாக சூப்பராக நிறைய மரங்கள் இருந்துச்சு. நம்ம வந்து இந்தியாவை மிஸ்ஸே பண்ண மாட்டோம். ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம கேலிஃபோர்க்கு வந்துட்டோம். ரொம்ப தூரம் நடந்து வர்றது இருக்கு. இப்போ தான் கார்டன், இந்த சைடு தான் கார்டன் போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் நீங்கள் கேலிஃபோரே போயிடலாம். இந்த சைடு தான் கார்டன் போகணும் நம்ம. ஓகே, வாங்க போகலாம். ஸோ சித்துக்கு வந்து கேரிஃபோர் சூப்பர் மார்க்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக அவர் வழி சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் பாருங்கள், பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம் இங்கே. குவில்ஸ், அதுக்கப்புறம் பீஜியன்ஸ் நிறைய இங்கே இருக்கும். நல்ல ஒரு ஈக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கார்டன்ஸில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ஸ் பார்க் இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம். கார்டன்ஸில் இருக்க பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் டிஸ்கவரி கார்டன்ஸ்லேயும் ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. ஃபைனலி கொஞ்சம் டெசர்ட் மண்ணை பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ஒரு சுற்றி வாக் பண்ணலாம். ஈவினிங் வாக்கிங்க்கு ஒரு ப்ளசண்ட்டாக அழகாக இருக்கும். அண்ட் இங்கே கார்டன்ஸ் அண்ட் டிஸ்கவரி கார்டன்ஸில் இருக்க அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு டென்னிஸ், ஃபுட்பால், வாலிபால், அந்த ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இது எல்லாமே பக்கத்தில் இருக்கும். இங்கே நிறைய டேட்ஸ் மரம் இருக்கும். ஸோ பாருங்கள், டேட்ஸ் இருக்குன்னு டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு நினச்சி தான் நான் வந்தேன். பார்த்தா இங்கே எப்படியோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 400 to 1200 ருபீஸ்க்கு வரும் பர் கேஜி. எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் டேட்ஸ் நிறைய இருக்க தொட்டு கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது இல்லை விஷயம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைனலி ப்ளே கிரவுண்ட் வந்தாச்சு. போய்க்கோங்கள. ஒரு 2 months கழிச்சு சித்து வந்து பார்க்குக்கு வந்திருக்கான். ஸோ ஃபுல்லாக எக்ஸைட்டாக விளையாடிட்டு இருக்கான் அவன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. வா, ஏய் வாடா, வா சித்து, சித்து நீ வா, இந்த வழியா வா, வாடா ப்ளீஸ் வா சித்து, வா 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 வா, ஒன்றும் இல்லை, வா. ஸோ எல்லாம் நம்ம முடிச்சுட்டு அகெயின் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம்.
ஒரு ப்ளசண்ட்டான வாக்கு ஒரு எப்படியும் ஒரு 2-3 months கழித்து வரோம். லாக்டவுன் இப்போ ஓப்பன் ஆகியும் நம்ம வெளியில் வரல. ஸோ இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்தியன் க்ராசரிஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஈவன் நம்மளுக்கு வீட் ஃப்ளோர் அரைக்கிற மில் கூட இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷான வீட் ஃப்ளோர் எல்லாமே கிடைக்கும் இங்கே. அண்ட் இங்கே பக்கத்தில் ஜிம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா அம்யூனிட்டிஸும் பக்கத்துலேயே இருக்க தொட்டு நம்மளுக்கு கவலையே இருக்காது. எங்களுக்கு டிஸ்கவரி கார்டன்ஸில் ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 45,000 to 50,000 dirhams ஆகும் பர் இயருக்கு 1 BHK அப்பார்ட்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10,000 dirhams கம்மியாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்கவரி கார்டன்ஸ் பற்றி வேறு எதுனா டீட்டெயில்ஸ் தெரியணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம ஒரு பியூட்டிஃபுல் சைட் ஆஃப் துபாயை சுற்றி பார்த்தாச்சு. கார்டன்ஸ் அண்ட் டிஸ்கவரி கார்டன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.